சார், இன்னையோட டாபிக் வந்து உச்சம், நீச்சம், யோகி, அவயோகி இது சார்ந்த டாபிக் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அதிலும் வந்து அதை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து நிறைய இருக்கு. ஓகே. இதை பத்தின உங்களோட பார்வை என்ன? இதை பத்தி எங்களுக்கு ஓகே. சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி. ஓகே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகி, அவயோகி, உச்சம், நீச்சம், அப்புறம் அந்த பாதகாதிபதி இத பத்தின கேள்விகள்லாம் இன்னைக்கும் நம்மளோட ஜோதிடத்துல புழங்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் அத பத்தி பல கேள்விகள் நமக்கு வந்து வந்துட்டு தான் இருக்குது. வராமலாம் இல்ல. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி, உச்சம், நீச்சம் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கலாம். எப்படி 2 பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கலாம்னா, பொதுவான ஜோதிட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்குது. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினுடைய பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? சரி. அப்போ இந்த உச்சம் நீச்சத்துக்கும், நம்மளுடைய கர்மாவுக்கும், நம்மளுடைய கர்ம தொடர்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுக்கு நான் பின்னாடி வரேன். முதல்ல இந்த உச்சம் நீச்சத்துக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி. ஒரு நபர் இருக்காருங்க. ஓகேங்களா? அந்த நபர் வந்து என்ன என்ன செய்றாரு அப்படின்னா, தனக்கு வேண்டிய விஷயத்த அவர் சாதிக்கணும். நல்லா கவனிங்க. அவருக்குள்ள ஒரு காரியவாதித்தனம் இருக்கு. அவருக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா, அந்த காரியவாதித்தனத்தையும், அந்த சுயநலத்தையும் அவர் நேரடியா வெளிப்படுத்திக்காம, "உன் நல்லதுக்காக நான் சொல்றேன். உனக்காக தான்டா நான் இதெல்லாம் செய்யறேன். ஓகேங்களா? நீ தான் எனக்கு உயிரு. உன்ன பாத்துக்கிறது தான் எனக்கு வேல." அப்படின்னு சொல்லிட்டு, அழகா தலைய தடவுற மாரி மொளகா அரைக்கிறதுன்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா? சில பேர் இருப்பாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆவணும். அப்போ அத என்ன பண்ணணும்? டைரக்ட்டா அத வந்து கேட்டுட்டாங்க. டைரக்ட்டா, "ஏய் எனக்கு இது நான் இப்படித்தான் இருப்பேன். எனக்கு இப்படித்தான் நடக்கணும். எனக்கு இப்படித்தான் ஆவணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அத பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிராளி புரிஞ்சுப்பான். இவனுக்குள்ள சுயநலம் இருக்கு. இவனுக்குள்ள வந்து ஒரு காரியவாதித்தனம் இருக்கு. இவன் காரியம் தான் இவனுக்கு முக்கியமா படுது. இவனுக்கு வந்து மத்தவங்க வந்து இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அப்படின்றத எதிராளி முன்னாடியே புரிஞ்சுக்குவான். ஆனா, அத புரிஞ்சுக்க விடாம என்ன மாரி பண்றது அப்படின்னா, ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறது. அடியேனுக்கு அடியேனா நடந்துக்கிறது. தாசனுக்கு தாசனா நடந்துக்கிறது. நான் உனக்கு சேவை செய்றேன். எனக்கு உன்ன அவ்ளோ பிடிக்கும். நான் உன்ன கேர் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த கேரிங் மூலியமா சில இன்ஜெக்ஷன ஏத்திக்கிட்டே இருக்கிறது. என்ன இன்ஜெக்ஷன்னா, அவங்களுக்கே தெரியாம அவங்களோட லைஃப் ஸ்டைல மாத்துறது. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ மாத்துறது. ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ மாத்துறது. பழக்கவழக்கத்த மாத்துறது. எல்லாத்தையும் மாத்துறது. எதுக்கு தகுந்தா மாதிரி? தனக்கு தகுந்தா மாதிரி. ஓகேங்களா? அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். ஓகேங்களா? அவன் விஷயத்த மத்தவங்க ஏத்துக்கணும். எப்படி சொன்னா மத்தவங்க ஏத்துப்பாங்க? எப்படியெல்லாம் மத்தவங்கள வந்து அ தெரியாம அப்படியே நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊசி அந்த ஏத்துறது. மாதிரி அந்த மாதிரி ரொம்ப நூதனமா ஒரு விஷயத்த அவங்களுக்கே தெரியாம, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. "ஏன் ஆள பத்தியா நீ தப்பா பேசுன? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா?" அப்படிம்பாங்க. ஆனா, அதுக்குள்ள ஒளிச்சிருக்கிற அந்த வன்மம் என்னன்றத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அவ்வளவு நூதனமா விளையாடுவாங்க தெரியுமா சில பேர்? இதுதான் ஒரு உச்ச கிரகம் செய்யும் வேலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சார் இதுக்கும் நம்மளுடைய உச்சத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களோட ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சமா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? ஜெனரலா. நம்ம பாவத்துக்குள்ளலாம் போக வேண்டாம். இன் ஜெனரல் எடுத்துப்போம். எந்த கிரகம் உச்சமா இருக்கு அப்படின்னு பாருங்க. சந்திரன் உச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன் ஜெனரலா சந்திரன் யாரு? அம்மா. ஓகேங்களா? இதே சூரியன் உச்சம். சூரியன் யாரு? அப்பா. அப்பா. ஓகே. அ செவ்வாய் உச்சம். செவ்வாய் யாரு? தம்பி. சனி உச்சமா இருக்காரு. இன் ஜெனரல் சனி யாரு? அண்ணன், மூத்த சகோதரர், அப்புறம் சித்தப்பா, சித்தப்பா. அப்புறம் மாமியாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சனி. கரெக்ட்டுங்களா? சந்திரனும் மாமியாரு. அம்மாவும் வரும், மாமியாரும் வரும். அதே மாதிரி செவ்வாய் ன்றது கணவன். சுக்கிரன்றது மனைவி. இந்த செவ்வாயும், சுக்கிரனும் எதுக்கு? கணவன், மனைவி ரோல ப்ளே பண்றவங்க. அதாவது திருமண வாழ்க்கை. நம்மளுடைய ஆப்போனன்ட். ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆணு. ஓகேங்களா? இப்போ உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உச்சமா இருக்குதுன்னா, எந்த கிரகம்னு பாருங்க. அது எந்த கிரகமா இருக்குதோ, அந்த கிரகம் என்ன உறவ சொல்லுதுன்னு பாருங்க. அந்த உறவு காரகத்துவம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுன்னு சொல்லிட்டு, அந்த வேலைய அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஒரு இது வந்து நார்சிசிஸ்ட் மாதிரி சொல்ல வரீங்க. அதாவது எப்படிங்கனாங்க,
அவங்க நினைக்கிறது நடக்கணும். ஓகேங்களா? அத வெளிப்படையா சொல்லிட்டா நடக்காதுல்ல. ஓப்பனா சபையில எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல, அவன் சுயநலவாதி. அவனுக்கு அவன் வேலைதான் முக்கியமா படுது. அவனுக்கு மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திட்டிருவோம்ல. கரெக்ட். அதனால அவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு என்ன வேணும்ன்ற விருப்பத்தையே டைரக்டா வெளிப்படையா சொல்றது கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? மறைமுகமா சொல்றான். எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த பாம்பு எப்படி முழுங்கும்? மெல்ல ம். மெல்லமா, மெல்ல மெல்லமா, மெல்ல மெல்லமா முழுகும் தெரியுமா? ஆக்கிரமிக்கும் தெரியுமா? ஒருத்தரோட இயல்பையே மாத்தி அவரையே நம்மளுடைய காப்பி கேட்டா மாத்தினா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அந்த வேலையை தான் ஒரு உச்ச கிரகத்தினுடைய சுபாவம் சுட்டிக்காட்டும். உங்களுடைய ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உச்சமா இருக்குது அல்லது ஏதாச்சும் ஒரு பாவம் உச்சமா இருக்குதுன்னா அந்த பாவம் உங்களை டாமினேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா உங்களை எதிர்க்க முடியல, உங்களை டாமினேட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்க இன்ஜெக்ஷனை உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க எடுத்துக்கணும். தேவையில்லாதத கரெக்டா வரும்போதே கட் பண்ணிடணும். இல்ல, இது என்னுடைய பிரைவசி, இது என்னுடைய யூனிக்னஸ், நான் இவ்வளவு வருஷமா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வேணும்னா உன் விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணிக்கோ, என்னுடைய தனித்துவத்தை மாற்றாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு கிட்ட ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்துக்கணும். ஓகேங்களா? இப்ப 7ஆம் அதிபதி உச்சமா இருக்காருங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதினா யாரு? கணவன் அல்லது மனைவி. கரெக்ட் தானே? நல்லா அழகா செல்லமா தலையை தட வரும்போதே ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கணும். எப்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கணும்? அம்மாடி உன் விஷயத்த நீ பாத்துக்கோ, என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ நீயா இரு, நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருந்துக்கணும். அப்படி தெளிவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னவா மாறுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. புரிஞ்சுதுங்களா? நிறைய இந்த செவ்வாய் உச்சமாவும் சுக்கிரன் உச்சமாவும் இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்திருக்கீங்களா? சுக்கிரன் உச்சமா ஃப்ரெண்ட்ஸால ஏமாறுறது, கூட பிறந்தவங்களால இல்ல, ஏமாறுறது. ஆமா, செவ்வாய் உச்சமாவும் சுக்கிரன் உச்சமாவும் இருக்கக்கூடிய ஜாதகம் லவ்வாலேயே ஏமாறுவாங்க. லவ்வால ஏமாறவங்க. லவ்வர்கிட்டயே ஏமாறுறது. ஓகேங்களா? அவங்களுக்கு தகுந்த மாதிரி பகடக்காயா இவங்க மாறிடுறது. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரியான அபாயம் இந்த உச்ச கிரகம் வந்து சுட்டிக்காட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது. ஏன்னா உச்ச கிரகத்தினுடைய வேலை என்னன்னா, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ, ஏன் கண்ட்ரோல்ல நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க கூண்டுக்குள்ள வச்சிருக்கிறது. அதான் ஒரு உச்ச கிரகத்தோட வேலை. இதை நான் பல தடவை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே. நீச்ச கிரகத்தோட வேலை என்ன? எனக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்ல, ரைட்டு தானே? நீ என்ன ஆசைப்படணும்னு நினைக்கிறியோ அதை நீயே நிறைவேற்றிக்கோ, என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் நீச்சம், எனக்கு பவர் கிடையாது. ஆனா அதே சமயத்துல நான் உன்னை தடுக்கவும் மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உன்னை கேட்கவும் மாட்டேன், நான் உன்னை தடுக்கவும் மாட்டேன். ஆனா கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு என்கிட்ட வரக்கூடாது. இதை தெளிவாக எடுத்துரைப்பது யாருன்னா நீச்ச கிரகத்தோட வேலை. ஓகே, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நீச்ச கிரகம் ஒதுங்கிடும். ஓகே, இப்ப சொல்லுங்க, எது பெட்டர், உச்சமா நீச்சமா? நீச்சமே பெட்டர் சார், தொல்லை இல்லாதனால. ஆமா. என்னன்னா நம்மளுடைய தனித்துவத்தை ஒரு விஷயம் மாத்துது அப்படின்னா அந்த அந்த மாற்றம் வந்து ஒரு நியாயமான மாற்றமா இருக்கணும், நல்ல மாற்றமாக இருக்கணும். நல்ல மாற்றம்னா அடாப்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நம்ம ஏற்கனவே ஒழுங்கா இருக்கிறோம். நம்ம ஒழுங்கா இருக்கிற ஒரு விஷயத்த இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்வெர்ட் பண்றது, ஒருத்தவங்களுடைய நேச்சர் அப்படியே மாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. நாளைக்கு உங்களுடைய சுயத்தை நீங்க தொலைச்சிருவீங்க. உங்களுக்குன்னு நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையிலுமே உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம போயிடும். அதனால உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் உச்சமா இருக்குதா, அதனுடைய காரகத்துவ உறவு கிட்ட இந்த விஷயத்துல இந்த கண்ட்ரோலிங், நம்ம அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தில் கவனமாக, மிக கவனமாக இருக்க வேண்டும்.